டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக கல்பாக்கம் அணுமின் நிலைய பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்பொழுது கல்பாக்கம் பகுதியில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? எத்தனை குழுக்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன? அங்குள்ள சூழல் என்ன? விரிவா சொல்லுங்க. டெல்லியில் நேற்று கார் குண்டு வெடிப்பில் 8 பேர் உயிரிழந்தனர். 24 பேர் காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள சென்னை அணுமின் நிலையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆகிய உற்பத்தி பிரிவுகளில் 4 அடுக்கு பாதுகாப்பு படையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இன்று பணிக்கு செல்லும் ஊழியர்களின் வாகனங்கள் சிஎஸ்எஃப் எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை போலீசார் அங்குலம் அலுவலகமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உள்ளே அனுமதி வந்தனர். மேலும் கல்பாக்க அணுமின் சுற்றி, குறிப்பாக கடற்கரை ஓரம் சுற்றி மத்திய தொழில் பாதுகாப்பு துப்பாக்கி நிலையில் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுடன் சேர்ந்து தமிழக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி ராமச்சந்திரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.